ரொம்ப போர் அடிக்குது அதான் பண்ணேன். போர் அடிக்குதா? இப்போ ஒரு நிமிஷம் பாரு, இத கூர்ந்து கவனியேன். இத பாரு. இதுக்குள்ளாரையா? ஓய் என்ன? ஒண்ணும் இல்ல, வாயில பண்ண. வாய் இப்போ நீ சூன்னு சொல்ல. சரி சூ. என்ன நீ தானே கேட்ட. அவர் டீ வாங்க போயிருக்காரு, போர் அடிக்குது ஏதாவது கேட்ட. வேற இப்போ இந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கு அது வந்து இன்னொரு இது அனிமலை பாக்கும்போது எப்படி தயவு செஞ்சு விட்டுருந்தா. தெரியாம கேட்டேன். இன்னொன்னு பண்ணி காமிக்கவா? இப்போ கோழி குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அது நசுக்கும் போது எப்படி கத்துனா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, பண்ணி காமிக்கவா? தயவு செஞ்சு வேணாம், தயவு செஞ்சு என்னையா நீ தானே கேட்ட. தயவு செஞ்சு அவர் எங்க இருந்தாலும் போன் போட்டு வர சொல்லுங்க. வந்துருவாரு. இல்லையா அங்க எல்லாரும் உன்னைய பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சரி நீங்க போன எப்பல போர் அடிக்குது அப்படின்னா வாய்க்குள்ள ஒரு வண்டலூர் சூ வச்ச மாதிரி திருச்சி சவுண்ட் கொடுக்குறாங்க. பெரிய மனுஷரை போட்டு இந்த வாடகை படுத்திட்டு இருக்குது. நீங்க அவர் போட்டு செய்யறீங்களா? அவரு உங்களை போட்டு படுத்துறாரா? நான் தான் செய்யலான் இருந்தா அவர் மாத்தி கிரிஞ்சியா பண்றாரா? நீங்க ஒரு கிரிஞ்சியா ஒரு ஜோக் சொல்லுங்களேன். கிரிஞ்சியா ஒரு ஜோக் சும்மா சொல்லுங்க, ஒரு ஜோக் சொல்லுங்க. அதாவது சிங்கம் மாதிரியே இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும். என்ன அது? சிங்கம் மாதிரியே இருக்கும் ஆனா குட்டியா இருக்குமா? ஆமா. பூனை இல்ல, சிங்கக்குட்டி. ஐயோ நீங்க சத்தம் போடுறதே சூப்பரா இருக்கு. ஐயோ சாமி வேணாம். ஐயோ சத்தம் போடுறது நல்லா தான் இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு ஆனா திடுக்குன்னு என்னமோ பண்றாரு. எப்படி வாசல் இப்படி இவ்வளவு அழகா நீங்க எல்லாம் சத்தம் கொடுக்குறீங்க? இல்லனா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவேன் அனிமல்ஸ் எல்லாம். சின்ன வயசுல இருந்தே இந்த அனிமல்ஸ் மேல ரொம்ப ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே நம்ம ஒரு டாபிக் நம்ம அனிமல்ஸ் பத்தி பேசியிருக்கோம். ரைட் ரைட் ரைட். ஒரு ரெண்டு சத்தம் எங்க நேயர்களுக்காக. ஒரு குட்டி நாய் வந்து கத்துச்சுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க, சரி, ஒரு குட்டி நாய், வளர்ந்த நாய் கிடையாது, ஒரு அளவுக்கு மீடியமா இருக்கிற நாய் கத்துச்சுன்னா எப்படி பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஏய் சூப்பர்யா, வேற லெவல்ல. வாசல்ல உங்களுக்கு இவ்வளவு தாளந்து இருக்குதா? ஸ்கூல் டேஸ்ல இருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ரைட் 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 ரைட். சூப்பர் சூப்பர். இப்போ இவரு பண்ணதுனால வந்து இவர் நம்ம காமெடியா நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? ஆமா தானே? ஆனா இவ்வளவு சத்தத்தை உள்ள வச்சிருக்காரு. பட் இதை வச்சு நம்ம நேயர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கண்டிப்பா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம மிருகங்களை நினைக்கிறோம், மிருகம் நன்றி உள்ளது, நம்மளுக்கு தெரியும், வீட்டுல நல்ல செல்ல பிராணி இப்படிலாம் தெரியும். இப்போ வாசல் நீங்க இது வரைக்கும் ஒரு வியந்து பார்த்த ஒரு மிருகத்தை பத்தி ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்க. நான் வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு வச்சிருந்தேன், ப்ளூ டச்சுன்னு சொல்லி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஏதாவது ஒரு பேப்பரோ அந்த மாதிரி போல மற்ற குருவிகள்லாம் வந்து அதோட கூடு கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு போகும். ஆனா அந்த பறவை என்ன பண்ணும்னா, கீழே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கடிச்சு 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 அதோட ரெக்கைக்கு பின்னாடி சொருகி வச்சிருக்கும். அந்த ரெக்கை பின்னாடியே நிறைய பல்கா சேர்க்க வேண்டிய, கூட்டுல சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அதுவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். நேரா அது என்ன பண்ணும், எடுத்து கொண்டு போய் அங்க இருந்து ஒவ்வொரு இதா உருகி உருகி உரி கரெக்டான பிளேஸ்ல வந்து என்ன பண்ணும், அதை வந்து செட் பண்ணும். ஆமா ஆமா, கரெக்டான பிளேஸ்ல என்னென்ன சேர்த்து வச்சிருக்கோ அதை கொண்டு போய் சேர்த்து அதை அழகா ஒரு கூடு மாதிரி, ஒரு பால் மாதிரி கட்டி வைக்கும். அதை நான் பார்த்து வியந்திருக்கேன். நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். நானும் கூட ஒரு ஒரு இந்த காக்கா பார்த்துருக்கீங்களா? நான் காக்கா எல்லாம் பார்க்குவேன், காக்கா மாதிரி இருக்கிறான்ப்பா கரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த காக்காவோட குணம் தெரியுமா அப்படின்னு? அந்த காக்கா கண்ட இடத்துல இல்ல இல்ல, அந்த காக்கா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது நைட்டு, அதாவது எல்லா வேலையும் சுத்திட்டு மறுபடியும் அதோட கூட்டு அதோட இடத்துக்கு போகும்போது அந்த காக்கா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் போகுமா. காக்கா குளிக்கும். ஆமா ஆமா, குளிச்சுட்டு அங்க உள்ள போகும், கூடு சேர் உள்ள போகாது, கூட ஃபேமிலி கூட அட்டாச் ஆகாது, குளிச்சு தான் போகும். நினைக்கிறோம்ல, என்னடா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது குடிச்சுதான் போகும். அப்புறம் இன்னொன்னு, அது வந்து ஒரு தடவை நீங்க அதை வந்து ஏதாவது நன்றியா அதை பண்ணீங்கன்னா உங்களை பக்காவா ஞாபகம் வச்சுக்குமா. ஆமா பாத்தீங்களா, இந்த மாதிரி. அதனாலதான் வந்து தேவன் நல்லா பாத்துக்கோங்க, என்ன பண்றாரு அப்படின்னா, நோவாவின் காலத்துல என்ன பண்றாருன்னா, எல்லா மிருகத்திலயும் ஒரு ஒரு பேர் எல்லா இதுலயும் ரெண்டு ஜோடிகள் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உள்ள இது பண்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு அதோடைய ப்ரெஷஸ் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு யானை இருக்கிறதுனாலதான், அங்கங்க யானை எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மரங்கள் செடிகள்லாம் உண்டாயிட்டு போறது. அது மாதிரி எல்லா அறிகுறியும், இப்ப வானத்துல மழை வரப்போகுது அப்படின்னா பறவைகள் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஆமா, அதனால நாளைக்கு ஒரு காலத்துல நம்ம பண்ண போற காயில சொல்லுவோம், யாரே நீ பண்ண ரொம்ப தப்புன்னுங்கிற, நாளைக்கு செவரெல்லாம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு மிருகங்கள் எல்லாம் பேசுவோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க காட்டுக்குள்ள போய் பண்ணிட்டு இருந்தது, வெளியே சுத்திட்டு ரவுஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் இந்த மிருகங்கள், நம்ம வீட்டுக்கு பூனை நாயெல்லாம் கவனிச்சிருக்கும். சரி, இது இப்படி ஒரு வசனம், எனக்கு அழகான ஒரு வசனம் ஞாபகம் வருது. யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். யோபு 12 பேசுவோம் வசனம்.
மிருகம் பேசணும் வசனம் கிடையாது, நான் உங்களுக்கு அழகா ஒரு வசனம் சம்மதமா சொல்றேன். மிருகத்தை பத்தி என்ன யோபு 12:7. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். நம்ம இன்னைக்கு போதிக்காம இருந்தோம்னா, நம்ம இன்னைக்கு சொல்லாம இருந்தோம்னா, ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன சொல்றாரு, நீ வாய் நீ சும்மா இரு, நான் கழுதை கொண்டாச்சு நான் பேச வைப்பேன், மிருகங்களை கொண்டாச்சு என்ன பண்ணுவேன், என்னோட வார்த்தையை சொல்ல வைப்பேன். அதனால ஆண்டவர் கொடுக்கும் போது நம்ம பேசிடணும். நம்மளை ஊமையாக்கிட்டு மிருகத்தை பேச வச்சிருக்கோம். கரெக்ட் தானே மார்ஷல்? அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், உடனே டக்குன்னு ஆல் ஆஃப் சடன் வந்து ஆண்டரோட நற்செய்தியை சொல்றதுக்கு நம்ம ஆரம்பிச்சோம். நல்லவருங்க, அவர் நம்ம ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் சொல்ல ஆரம்பிச்சோம். ஓகேவா? வருகை சீக்கிரமா சொல்லணும். ஓகேவா? சொல்லுவீங்களா? ரைட். ஓகே. அதனால வந்து இன்னைக்கு நம்ம பார்த்து என்னடா மிருகம் மாதிரிலாம் பண்றது, மிருகத்துக்குள்ள ஒரு பெரிய கதையா இருக்கு ப்ரோ. சரி, ரைட். ஓகே, பார்க்கலாம் மார்ஷல். தேங்க்ஸ் மார்ஷல். எங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் பத்தி அந்த மாதிரி இயற்கையா சொல்லுங்க. சரி, ஓகேவா? போமா, ரோட்ல பண்ணாதீங்க.